இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வறண்ட நிலத்தில் வசந்தம் அப்படின்ற தொடருக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம கடந்த நாட்கள்ல ஆகார், எலியா, மோசே, தாவீது அவர்களுடைய வனாந்திர அனுபவத்தை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த நாள்ல ஒரு மிக முக்கியமான ஒரு நபரை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அவர் யோவான் ஸ்நானகர். அவர் கர்த்தருக்காக வழியை ஆயத்தம் பண்ணின ஒரு உன்னத நபராய் காணப்படுகிறாரு. இவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவர் ஒரு ஆசாரியரின் மகன். எருசலேம் தேவாலயத்துல ஒருவேளை சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டிய இந்த யோவான் ஸ்நானனுக்கு அழைப்பு எப்படி வருகிறது அப்படின்னா, வனாந்தரத்துல கூப்பிடுடைய சத்தமாய் இருக்கிறான் அப்படின்ற அந்த அழைப்பு அவனை வரும்போது அவன் வனாந்தரத்துக்கு அவன் தன்னை அர்ப்பணிக்கிறான். அங்க ஒட்டகமயிர் தரித்தவனாய், வெட்டுக்கிளி புசித்தவனாய், மிக எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவனாய் காணப்படுகிறான். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைக்கலாம், என்னுடைய திறமைக்கும் என்னுடைய படிப்புக்கும் நான் இங்க இருந்து கஷ்டப்பட வேண்டிய காரியமே கிடையாது. ஆனா நான் இங்க இருக்கேன், இந்த ஊர்ல இருக்கேன், என் கூட படிச்சவங்க, என் கூட வேலை பார்த்தவங்க எல்லாம் எங்கெல்லாமோ போயிட்டாங்க, அவங்களுடைய நாகரிகமான காரியங்களுக்கு போயிட்டாங்க, அவங்க உலக பிரகாரமா அவங்களுடைய வாழ்க்கை எப்படியோ காணப்படுகிறது, வெளிநாடுகள்ல சென்று நல்லா சம்பாதிக்கிறாங்க. இப்படி ஒருவேளை ஏதோ ஒரு எண்ணத்தை ஒரே காரியத்துல இந்த இடம் எனக்கு சரியில்லை அப்படின்னு ஒருவேளை நீங்க எண்ணிக்கொண்டு இருக்கலாம். ஆனா உங்களுக்கு என்று அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறதுனாலதான் அந்த இடத்துல உங்களை வைத்திருக்கிறார் அப்படின்றத மறந்து போகக்கூடாது. இந்த வனாந்திரத்துல வாழ்ந்த இந்த யோவான் ஸ்நானகன், இந்த வனாந்திரம் தான் அவருக்கு மேடையாய் காணப்பட்டது. அந்த வனாந்திரத்துலதான் ஆண்டவருடைய நற்செய்தியை சொல்றாரு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறதுன்னு சொல்றாரு. அநேக காரியங்களை அவர் அங்க சொல்றாரு. அநேகருக்கு நிறைய காரியங்களை அவர் சொல்லுகிறவராய் இருக்கான. எல்லா விதமான மக்களுக்கும் இப்படி இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற சரியான நற்செய்தியையும் எச்சரிப்பையும் அவர் சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். அவர் சொல்றாரு, நான் அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணதான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா எருசலேம் மக்கள் எல்லாரும் இந்த வனாந்தரத்துல இருக்கிற யோவான் ஸ்நானனை தேடி வந்தாங்க. ஒருவேளை உங்களுடைய திறமை, எனக்கு என்னுடைய திறமையினால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய திறமைக்கு ஆண்டவர் தக்க சமயத்துல எல்லா நபரையும் கொண்டு வந்து உங்களுடைய திறமைக்கு தக்க பலனை அவர் தருவார். ஒருவேளை ஊழியத்துல இருக்கிறவங்க இந்த காரியங்கள் எதுவுமே என்னால செய்ய முடியல அப்படின்னு சோர்ந்து போயிருக்கீங்களா? உங்களுக்கு ஏற்ற வேலை வரும்போது, ஆண்டவருடைய நற்செய்தியை நீங்க தொடர்ந்து அறிவித்து கொண்டிருக்கும் போது எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க. ஆண்டவருடைய காரியங்களை நீங்க செய்து கொண்டிருக்கும் போது பரலோகம் உங்களை கனப்படுத்துகிறதாய் காணப்படும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இவர் வனாந்தரத்துல இருக்காரு, ஆனா எல்லா மக்களும் இவரிடத்த வராங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, வழியை ஆயத்தம் பண்ணுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற காரியத்தை மாத்திரம் தான் அவர் செய்து கொண்டிருந்தார். ஒருவேளை இந்த வனாந்தரத்தை போல இந்த சூழ்நிலை, என்னுடைய திறமைக்கு இது எனக்கு சரியில்லை, என்னுடைய திறமைக்கு இது எனக்கு கரெக்டான இடம் இல்லை, இந்த என்னுடைய சந்தர்ப்பத்துக்கு என்னுடைய காரியத்துக்கு இது சரியான இடம் இல்லை அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைத்து கொண்டிருந்தா, இந்த வனாந்தரம் எனக்கு சரியில்லை அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைத்து கொண்டிருந்தா, ஆனா ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, இந்த இடத்துல ஆண்டவருக்காக நீங்க ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கீங்க, அதனாலதான் ஆண்டவர் இந்த இடத்துல உங்களை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு காரியத்தையும் நம்ம கவனிக்கணும். இந்த யோவான் ஸ்நானன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் சிறுக வேண்டும், நீர் பெருகணும், அவர் பெருகணும், அப்படி பாதரட்சிகளின் வார கூட அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரம் அல்ல அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்துகிறவனாய் காணப்படுகிறான். இந்த தாழ்மையான காரியத்தை இந்த வனாந்திரமான சூழ்நிலையில கடந்து கொண்டிருக்கிற நம்மிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தாழ்மை இருக்கும்போது ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார். இந்த யோவான் ஸ்நானகனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, ஸ்திரீகளிடத்துல பிறந்தவன் யோவான் ஸ்நானனை பார்க்கலாம் யாரோ சிறந்தவன் இல்ல, மேன்மையானவன் யாரும் இல்ல அப்படின்னு ஆண்டவரே சர்டிபிகேட் கொடுக்கிறார். ஒருவேளை மற்றவர்கள் நம்மை நிராகரிக்கலாம், நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய இடங்கள், நம்ம இருக்கிற இடங்களை குறித்து மற்றவர்கள் ஒருவேளை உதாசீனப்படுத்தி பேசலாம், நிராகரித்து பேசலாம், பழி சொல்லாய் பேசலாம். ஆனா ஆண்டவர் உங்களை எதுக்காக அந்த இடத்துல வச்சிருக்கார் அப்படின்ற நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்கிறவர்களாய் காணப்படணும். இந்த யோவான் ஸ்நானகன் தன்னுடைய நோக்கத்தை சிறப்பாக புரிந்து கொண்டதுனால அவன் சொல்றான், நான் அவருக்கு வழியை ஆயத்தம் பண்றேன், அவருடைய காரியத்துக்காக நான் வழியை ஆயத்தம் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அநேகர் அவனிடத்துல யோவான் ஸ்நானத்துல ஞான ஸ்நானம் பெற்றாங்க. இயேசு கிறிஸ்துவே இந்த யோவான் ஸ்நானத்துல
தான் ஞானஸ்நானம் பெற்றார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதே போல இந்த நாட்கள்ல நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய ராஜ்ய கட்டுமானத்திற்காக, அவருடைய பரலோக ராஜ்யத்துக்குரிய வழியை நம்ம ஆயத்த பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த காரியத்துலதான் ஆண்டவர் நமக்கு இந்த வனாந்தரமான சூழ்நிலையை அனுமதித்திருக்கிறாரு. இந்த வனாந்தரமான சூழ்நிலைகளுக்கு நடுவுல நம்ம ஆண்டவரை உயர்த்தி பிடித்து ஆண்டவருக்குரிய காரியங்களை நம்ம செய்து கொண்டிருந்தோம் அப்படின்னா நம்ம மேன்மை உள்ளவர்களாக ஆண்டவர் மாற்ற வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. இந்த கிரகாம் ஸ்டெயின்ஸை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் ஆஸ்திரேலியால நல்ல ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்துல பிறந்த அந்த டாக்டர் இந்த தொழு நோயாளிகளுக்கு ஊழியம் செய்யும்படியாக இந்தியாவுக்கு வந்து அந்த தொழு நோயாளிகளுக்கு அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தாரு. இந்த சூழ்நிலையில அவர் என்ன செய்தாரு? எரிக்கப்பட்டார். அப்போ அந்த எரிக்கப்பட்ட சூழ்நிலை அவருடைய மனைவி எல்லாரையும் அவங்கள யாரெல்லாம் எரிச்சாங்களோ அவங்கள மன்னித்தார். அந்த மன்னிப்பின் சுவிசேஷம் இன்றளவும் நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம். இது நடந்தது 1999. ஆனா இன்றளவும் அவருடைய மன்னிப்பு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது, அவருடைய ஊழியம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த இரத்த சாட்சியாய் மரித்ததுனால அநேக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. இதே போல நம்முடைய வாழ்க்கையில வனாந்தரத்தை போல ஒரு சூழ்நிலை நமக்கு காணப்படுகிறது அப்படின்னா இது ஆண்டவருக்காக நாம் அதுல என்ன செய்யறோம், ஆண்டவருடைய பணியை நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்ற காரியத்தை நம்ம செய்யணும். இந்த ஒரு சத்தமில்லாத இடத்துல ஒரு சத்தத்தை இந்த யோவான் ஸ்நானகன் கொடுத்தான் அப்படின்னு பார்க்கிறோம். அது என்ன சத்தமாய் காணப்பட்டது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தமாய் காணப்பட்டது. அதே போல இந்த நாட்களும் நாம் ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர்களாக, இந்த வனாந்தரமான சூழ்நிலைகளை நம்ம ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர்களாக, ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு நம்முடைய சாட்சியின் மூலமாக, நம்முடைய வார்த்தையின் மூலமாக சொல்லுகிறவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவருக்காக இந்த வனாந்தரமான சூழ்நிலை, எனக்கு என்னைக்கு இந்த வனாந்தரமான சூழ்நிலை மாறும் அப்படின்னு நீங்க அங்கலாய்க்கிற இந்த சூழ்நிலையில ஆண்டவரை பிடிச்சு ஆண்டவருக்காக நீங்க செயலாற்றும் போது இன்னும் மேன்மையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்து கொண்டு ஒருவேளை நோக்கமே இல்லாம நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? யோவான் ஸ்நானனை சற்று உற்று பாருங்க. அவர் ஒரு செல்வ செழிப்பான ஒரு ஆசாரிய குடும்பத்துல இருந்தாலும் அந்த எருசலேம் தேவாலயத்துல அடுத்த அந்த ஆசாரிய பொறுப்புல அவருக்கு அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா அதெல்லாம் தள்ளிவிட்டு வனாந்தரத்துல போய் ஆண்டவருக்காக பணி செய்ததுனால உயர்ந்த காரியங்களை பெற்றுக்கொண்டார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வனாந்தரமான சூழ்நிலைகளை ஆண்டவருக்காக நம்ம செயலாற்றும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இந்த வனாந்தர பாதையை ஆசீர்வாதமானதாய் மாற்றி தருவார் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. நம்ம அதற்காக ஆண்டவரிடத்துல நம்மளுடைய ரட்சிப்புக்காக, இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கணும் அப்படின்ற காரியத்துக்காக நம்ம இந்த நாள்ல ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு சத்தமில்லாத இடத்துல வனாந்தரத்துல ஆண்டவரே கூப்பிடுறோடைய சத்தமா இருந்த யோவான் ஸ்நானனை குறித்து ஆண்டவரே இந்த நாள்ல எங்களுக்கு ஆண்டவரே நீங்க கற்றுக் கொடுத்தீங்க ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே ஊழியத்துக்காக ஆண்டவரே ஒரு வழியை ஆயத்த பண்ணக்கூடிய ஒரு உன்னதமான நோக்கத்தோடு அந்த வனாந்தரத்துல அவன் இருந்தான் அப்படின்னு பார்க்கிறோம். ஒருவேளை எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வனாந்தரமான சூழ்நிலைகள்ல எப்படி நாங்கள் உம்முடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்லுகிறோம், எப்படி உம்முடைய சாட்சி எங்கள் வாழ்க்கையின் மூலமாக பிரதிபலிக்கிறோம், எப்படி உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்படின்ற காரியத்தை நாங்கள் ஆண்டவரை செயலாற்ற, அதற்குரிய காரியங்களை சிந்திக்க, அதற்குரிய காரியங்களை செய்து பரலோகத்துக்கு ஒரு கூட்ட ஆத்துமாக்களை எங்களோடு கூட்டிக் கொண்டு வர எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களை ஆண்டவரே அப்படிப்பட்ட கருவியாக இந்த யோவான் ஸ்நானனை போல எங்களை மாற்றும்படியாக எங்களுக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களால முடியாது, உம்முடைய கிருபையும் உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய அனுக்கிரகமும் எங்களுக்கு தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய அபிஷேகத்தினால எங்களை ஒவ்வொரு நாளும் அனல் மூட்டி ஆண்டவரே இந்த காரியத்தை எங்கள் மூலமாய் நீ செய்து எங்களுடைய வனாந்தரமான வாழ்க்கையை ஆண்டவரே நீர் வசந்தமாய் மாற்ற போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சகல துதி கன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறேன். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கல நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டுமாய் நாளைக்கு இன்னொரு வனாந்தரத்தை குறித்து நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.